ஹலோ மீடியா மக்களே, மலையுண்டு வரப்புறம் அங்கே தான் வந்து நைட் டைம் இருக்கும் போது மணி நேரத்துக்கு ஒரு கடை திறந்துருக்கு. இதில் வாங்கும். நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு நீங்கள் குழம்பாமல் வரணும்னா கலுகுல கரண்டியல்ல அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா மெப்பே கொண்டு வந்து காட்டும். எனக்கும் அது பார்த்தோன்னே வந்து அது பதட்டமாக இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தோடு நாங்கள் போனோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான். ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் போகலாம். ஸோ ட்ராவலில் இதெல்லாம் வரது தான், அது சகஜமான விஷயம் தான். இந்த வீடு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அவங்களோட கதைச்சு பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களோட ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. கொஞ்சம் ஊண்டி வேறக்கூடியமாக இருக்கும். இங்கே வர்றதில் அடுத்த பிரச்சனை இந்த அட்டை அவ்வளோ கலைக்குதுண்ணா, எப்படியுமே கலைக்கும் தான். உங்களுக்கு அப்படி ட்ராவல் பண்ணுற ஆசை இல்லை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பண்ணியே ஆவேன் அப்படின்னு என்ன மாதிரி அடம் பிடிக்கிறீங்க, கண்டிப்பாக மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். கயிறெல்லாம் கட்டி மேலே வரணுமா பாருங்களேன். நாங்கள் நீங்கள் மாஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் உங்களுக்கு நான் பண்ணுற அட்வைஸ், இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நான் நினச்சதை போய் பண்ணணும்ப்பா. மேலே போகணும், கேம்ப் பண்ணணும், ஃபன் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். ஃபைனலாக நான் சொன்னேனே அந்த ரோப்பர் ஒரு சீன் ஒன்று இருக்குண்டு. ஸோ அதுக்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோமே படுபயங்கரமாக இருந்துச்சு, அது பயங்கரமாக இருக்க போது சரி அதையும் வெண்டுட்டு அதுக்கு மேலேயும் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கொஞ்சம் பிடிமானம் இருக்காது, எங்கேயும் பிடிச்சி வர்ற மாதிரி இருக்காது. ஸோ அதையும் ஏறிட்டோம்னா நாங்கள் போட்டு பொழுது போயிடுவோம். பயங்கரமான அந்த ரோப்பை பிடிச்சி ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இது எவ்வளோ பங்கமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஏறி பார்ப்போம். ஆனால் கயிறு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்ல பெரிய கயிறு வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் எக்ஸ்ட்ராவாக கயிறு கொண்டு வந்துறாங்க. ஏன்னா பேக் எல்லாம் தூக்கிட்டு ஏற இல்லாது. ப்ரோ அட்டை ஐயோ இது எப்படிங்க காப்பாத்துங்க ப்ரோ. அட்டை நல்லா குடிச்சிட்டு ப்ரோ. அவருக்கு இன்றைக்கு நான் ரத்த தானம் கொடுத்ததா நினச்சி சந்தோஷப்படுறேன். இப்போ செம்மையாக ரத்தம் வருந்தா. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இப்படி தான் செய்ய இருக்கு அப்படியா? இந்த ஒரு இடம் தெரியுது. ஓகே, இதுல ஒரு ஆளும் ஓகே, அதுக்கு மேல ஒரு ஆளு நிற்போம். ஓகே, கீழுக்கு ஒரு ஆள் நிற்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இதுல இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இழுப்போம். ஓகே, இழுத்து எடுத்து இருந்து அங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட தூக்கி கொடுப்போம். ம், கீழே இருந்த ஒரு ஆள் எடுத்து கட்டி அனுப்பட்டு. சரி, ஓகே. என்னடா ஒரே அடி இழுக்க போனா பிரச்சனை வரும், இந்த பாரம் கூட தானே. சரி, ஓகே, அப்படி எடுப்போம். ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் ஆடுறாரு. அவ்வளோ கஷ்டம் இல்லை, அவ்வளோ டஃப் இல்லை. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் ஒழுங்காக பார்த்து வச்சா ஸ்டெப் தான். ஸோ இந்த இடங்களில் கால் வைக்கிற இடங்களை பார்த்து வச்சிங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, இதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ கவனம். ஓகே, என்னடா வலுக்குது பார்த்து யோசிப்பீங்க இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்குற நிறைய பேர் நீங்கள் அதை தான் யோசிப்பீங்க. நான் மேலே கொண்டே காட்டுறேன் அதுக்கு எவ்வளோ வேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம இந்த கயிறை இதில் தான் நாங்கள் பேக் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து அவருக்கு த்ரோ பண்ணுவோம். கழுத்துல பிடிச்சாரு பாத்தீங்களா நம்ம அப்ப விடுறாங்க இல்லாமா. நீங்க இடுப்புல இல்லாட்டி கையில கட்டிட்டு மேல நான் வரவா? வீட்டுல மட்டும் பார்க்காம இருந்தாங்கன்னா சரி. ஐயோ ஐயோ, பார்த்தா என்ன நடக்க போதோ. ஏறியாச்சு. ஆனால் ஸ்டார்டிங் அந்த கல் வந்து இடைவெளி இருக்கிறபடியாக ஏறி வந்தாச்சு. மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
ஏறி வாரது ரொம்ப ரிஸ்க்குன்னா இதில் நின்று இந்த நம்மளோட திங்ஸை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இப்படி இந்த ரிஸ்கையும் பார்த்து நாங்கள் இதை பார்த்து தான் வந்தேன் நான். ஸோ நாங்களும் சரி நானும் சரி இதை பார்த்து தான் வந்தேன் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து இதுக்கு வர்றீங்கன்னா ரொம்ப 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 சேஃபாக வந்துடுங்க சரியா. ஏன்னா உங்கள் சேஃப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எவ்வளோத்துக்கு சேஃபாக வரையிலுமோ அவ்வளோத்துக்கு வந்து சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வந்து சேஃபாக தான் இருந்துகிட்ருக்கோம். 10 minutes later. ஸோ பயங்கர போராட்டத்துக்கு பிறகு பேக்கு நாங்கள் எல்லோரும் சேஃபாக வந்து ஏறியாச்சு. பட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இனிமேல் லாஸ்ட்டு பாயிண்ட் நம்ம போக வேண்டியது இந்த இருக்குது, இந்த வியூவுக்கு போகணும். பட் அந்த அந்த கயிறை பிடிச்சி ஏறுறதுலேருந்து அங்கே வர்ற எல்லாமே ரிஸ்க் தான். எனக்கு கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. இப்போ இதுலேயுமே ஒரு பிடிமானமும் இல்லை. ஆனால் இந்தளவு தூரத்துக்கு வந்ததுக்குமே சரியான கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் ஈஸியாக மட்டும் வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் என்ன சொல்கிறோம், அந்த கஷ்டத்தை வந்து காட்ட முடியலை. ஏன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் ஏறுறதா இல்லை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறதான்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ ஏழுமான அளவுக்கு அந்த கஷ்டங்களையும் வந்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வர போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி மேலே உங்களுக்கு வர்றது பிடிச்சிருக்கு, அந்த வியூ வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். சேஃபாக வாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் 10,000 தரம் சொல்லியிருப்பேன், சேஃபாக வாங்க சேஃபாக வாங்கன்ட்டு. ஸோ அடுத்த விஷயம் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக போகிறீங்க, அதுக்கு இந்த பெர்மிஷனும் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பெர்மிஷன் எடுக்கணும். ஸோ பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொழும்பில் இருக்கிறதுனால பத்திரமுல்லையில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்ன டேட், அதுக்கப்புறம் வந்து ஐடி நம்பர் அதெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதை தாண்டி டிக்கெட் ப்ரைஸும் வந்து இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் ஐ திங்க் 150 70 ரூபா சரியாக தெரியல. ஏன்னா பிரதர் தான் எடுத்தவர், எவ்வளோ 70 ரூபா எடுத்திருக்காங்க. ஜெயிச்சிட்டோம். ப்ரோ ஜெயிச்சிட்டோம் ப்ரோ, ஜெயிச்சிட்டோம் ப்ரோ, ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. கையை தாங்க ப்ரோ, கையை தாங்க ப்ரோ. கிட்டத்தட்ட 3 hours சொன்னாங்க. இப்போ டைம் 5:44. 2:07 வலிக்கிறாங்களாக்கும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வைங்க. பரவாயில்ல, பிகினர்ஸுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஒரு ஹைக்கிங் ஷூ இல்லாமல், ஸ்டிக் இல்லாமல், உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல், ஒரு ஹவர் தான் லேட்டாக சாப்பிடாம, மதிய சாப்பாடும் இல்லை. ஸோ நைட்டுக்கு வெளுத்து வாங்கணும். சன்செட் பார்க்குறதுக்காக வந்தால், பட் சன்செட் எல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் லேட் ஆனதுனால எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் வாட்டர் ஃபால் வந்து இந்த தெரியுது, அதை காட்டுங்க பிறகு. ஸோ அங்கே தான் கேம்ப் பண்ண போகிறோம். ஸோ விடிய மார்னிங் சன்ரைஸ் வந்து இந்த சைட் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என்னோட இமேஜினேஷன் படி. தெரியல இந்த சைட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இந்த சைட் தான் நாங்கள் பார்த்துறாங்க. ஸோ உண்மையாகவே என்ன பண்ணணும்னு தோணுண்டா, எல்லாத்தையும் இப்படியே கலட்டி போட்டுட்டு அப்படியே இருந்துட்டு இப்படியே படுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ டயர்டாக சொல்ல முடியாத ஆனந்தம். தான் ஷூ எல்லாம் கலட்டினான். கிளைமேட்டும் அவட்ட வேலையை காட்ட வலிக்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சமையல். மார்னிங் எழும்பினா அம்மா கிச்சனில் இருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு அந்த அடுப்பங்கரையில் வந்து அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருக்கு. நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு.